முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் அருகே கொலை செய்யப்பட்ட தந்தை மகன் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் பவித்ரா. திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர் அருகே கடந்த ஜூலை 2ஆம் தேதி நடைபெற்ற இரட்டை கொலை சம்பவத்தில் தொடர்புடைய 11 பேர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து உயிரிழந்த காளிமுத்து மற்றும் அவரது 5 வயது மகன் ஜெயராஜின் உடல்களை உறவினர்கள் இன்று பெற்றுச் சென்றனர். மூலச்சி கிராமத்தைச் சேர்ந்த காளிமுத்து தனது 2 மகன்களுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது கார் மூலம் வழிமறித்து மர்ம கும்பல் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கியது. இதில் காளிமுத்து மற்றும் அவரது 5 வயது மகன் ஜெயராஜ் சம்பவ இடத்திலே உயிரிழந்தனர். மற்றொரு மகன் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி உயிரிழந்த இருவரின் உடல்களை திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரியிலிருந்து உறவினர்கள் பெற்றுக்கொள்ள மறுத்து கடந்த ஒரு வாரமாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து மாவட்ட காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வழக்கில் தொடர்புடைய 11 பேரை அடுத்தடுத்து கைது செய்தனர். முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து காளிமுத்து மற்றும் ஜெயராஜின் உடல்கள் இன்று உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. பின்னர் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் உடல்கள் சொந்த ஊருக்கு எடுத்துச் செல்லப்பட்டன. அங்கு பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் அஞ்சலி செலுத்திய பிறகு இறுதிச் சடங்குகள் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் மேலும் யாருக்கேனும் தொடர்புள்ளதா என்பது குறித்து வீரவநல்லூர் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பவித்ரா, தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.